லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் நினைத்தது நடக்க பைரவரை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னா பைரவரை நான் சொல்கிறது படி வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது பலிக்குங்க. ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க இதில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க, அப்பாயின்மெண்ட் டைமு வாங்கிக்கோங்க. நீங்கள் நினச்சது நடக்க பைரவரை இப்படி வழிபடணுங்க. எல்லோரையுமே காக்கும் தெய்வம் அப்படின்னா தீய சக்திகள் எதையுமே அண்ட விடாமல் காப்பவர் என்றும் காலபைரவரை சொல்வாங்க. அதனால தான் கலியுகத்துக்கு காலபைரவர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோம். கடுமையான கிரகதோஷம் உள்ளவங்க பைரவ வழிபாடு செய்தால் கிரகதோஷத்தில் இருந்து விடுபடலாம். எவராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை பைரவர் தீர்த்து வைப்பார். 64 பைரவர்கள் இருந்தாலும் சில குறிப்பிட்ட பைரவர்களைத்தான் வணங்கி வருகிறோம். பைரவருக்குள் நவகிரகங்களும் அடங்கி உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. அனைத்து ராசியினரும் பைரவரை வணங்கினால் கிரக தோஷங்கள் நீங்குங்கிறது ஐதீகம். பைரவரை ஒவ்வொரு ராசியினரும் எப்படி வழிபட வேண்டும் என்பதற்கு வழிமுறை உள்ளது. இவ்வாறாக ராசிக்கு ஏற்ப பைரவரை வணங்கினால் தோஷங்கள் தீர்ந்து நல்வாழ்வு பெறுவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை. தலை முதல் பாதம் வரை ஒவ்வொரு ராசியினரும் ஒவ்வொரு அம்சங்களை பார்த்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அந்த வகையில் மேசராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா பைரவருடைய உடலில் சிரசு எனப்படும் தலைப்பகுதியை பார்த்து வணங்குவது தோஷத்தை போக்கும். ரிஷபராசிக்காரவங்க கழுத்து பகுதியை வழிபடணும். மிதுன ராசிக்காரவங்க தோல் பகுதியை வழிபடணும். அதாவது நீங்கள் சாமி கும்பிட போகும்போது அந்தந்த ராசிக்காரவங்க அந்தந்த இடத்தை பார்த்து வழிபடணும். கடக ராசிக்காரவங்க மார்பை பார்த்து வழிபடணும். சிம்ம ராசிக்காரவங்க வயிற்று பகுதியையும், கன்னி ராசிக்காரவங்க குறியையும், துலாம் ராசிக்காரவங்க தொடை பகுதியையும், விருச்சிக ராசிக்காரவங்க முட்டியையும், தனுசு ராசிக்காரவங்களும் மகர ராசிக்காரவங்களும் முட்டியின் கீழ் பகுதியையும், கும்ப ராசிக்காரவங்க கணுக்கால்களையும், மீன ராசிக்காரவங்க பாதம் பார்த்து வழிபட வேண்டியது ரொம்ப 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 அவசியங்க. வேண்டுதல் நிறைவேற கால பைரவுக்கு அஷ்டமி திதிகளில் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் 8 முறை வலம் செவ்வரளி மலர்னால் அர்ச்சனை செய்து பைரவரை அஷ்டகம் வாசித்தால் நினைத்ததெல்லாம் நடக்கும். சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகர்களுக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்கு. ஒரு வகையில் ஆலயத்தில் காவல் தெய்வமாக கருதப்படும் சிவனுடைய அம்சமாக பைரவர் 8 மற்றும் 64 அப்படிங்கிற வகையில் அருள் புரிகிறார். அஷ்டமி தினத்தன்று அஷ்டலட்சுமிகளும் பைரவரை வழிபடுவதாகும். அதனால் அன்றைய தினம் பைரவரை வணங்குவோர் சகலவிதமான வளங்களும் பெறுவார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் இனிமேட்டு பைரவரை வழிபடுறவங்க இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறும். நிறைவேற வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி வழிபட்டுட்ருக்கீங்க, நான் ஏற்கனவே இந்த மாதிரி தாங்க பைரவரை வழிபட்டுட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் அளித்தது அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்களோ மற்றவங்களோ தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட பைரவரை வழிபட்டு அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கே போய் சேரும். நன்றி.